பண்ணல. இப்போ வந்து எக்ஸ்போர்ட் அப்டின்னா பார்த்தீங்கன்னா, அவங்க லேபிள் கொண்டாந்து குடுக்குறாங்க. இங்கேருந்து பல்கா பண்ணி உலக நாடுகளுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அந்த பிராண்டினுடைய ஹோம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணா யுஎஸ், யுகே இந்த மாரி இருக்கும். இப்ப நம்ம ஊர்ல நம்ம ஒரு பிராண்ட ஸ்டார்ட் பண்ணி, நம்ம இந்தியாவுல பண்றது இல்லாம, எ யுகே, யுஎஸ் இந்த மாரி வளர்ந்த கண்ட்ரில எல்லாம் நம்ம பிராண்ட பிளேஸ்மென்ட் பண்றது ஒரு அ பண்ணலாங்கிறது ஒரு இருக்கு. என்ன இருக்கு. ஆனா அதே சமயத்துல நம்ம அந்த அவங்களுக்கு தகுந்த மாரி ஃபேஷன், குவாலிட்டி இதையெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு, அங்க நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டா மாத்தி, நம்ம உலக லெவல்ல இப்போ மத்த ஜாக்கி இவங்கெல்லாம் பண்ற மாரி நம்மளும் அங்கங்க பிரான்சைஸ் போட்டு பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பண்ணலாம். இல்ல எனக்கு ஒரு சான்ஸ் என்னன்னா, எனக்கு பின்னால யாரும் இல்ல. எல்லாமே நான் தான் டிசிஷனு. எத பண்ணாலும் ஜெயிச்சாலும், தோத்தாலும் நம்மளே பார்த்துக்கணும். அந்த மாரி ஸ்டேஜ்ல இருக்கும்போது உங்களுக்கு அதாவது நம்ம மைண்ட்ல என்ன பட்டுது, ஒரு லட்சியத்த ஒண்ணு வச்சு அதுக்காக நம்ம பாடுபடுறோம். அது கரெக்ட் தான். அதாவது சின்ன வயசுல வந்து நம்ம எடுக்கிற முடிவு ஒரே தீர்க்கமா இருக்கணும். ஏதோ ஒண்ணு முடிவு பண்ணிட்டோம்னா, அதைய கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால்ன்னு சொல்லுவாங்க கிராமத்துல. அது அதை பார்த்துக்கலாம், இதை பார்த்துக்கலாம், அங்க ஓடுறது, இங்க ஓடுறது மாறி மாறி ஒவ்வொன்னும் பண்ணிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. ஏதோ ஒண்ணு கான்ஸ்டன்ட்டா பண்ணணும். அதே சமயத்துல அதுல ஒரு பெரிய லட்சியம், ஒரு இந்த இலக்க அடையணுங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டு நம்ம அதுக்காக அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். அதே சமயத்துல அதுலயும் நிறைய இடர்பாடுகள், ஃபேமிலி பிரச்சனை, மத்த பொதுவா வந்து பப்ளிக்ல இருக்கக்கூடிய மார்க்கெட்டுடைய இஷ்யூஸ் இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணி, நம்ம பின்னடைவுங்கிறது நம்ம மனசுல சிறிதளவும் இருக்கக்கூடாது. எப்பவுமே அந்த ஒரு பாசிட்டிவான மைண்டோடவே நம்ம ஓடிட்டு இருக்கணும். நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள கரெக்ட்டா பயன்படுத்திக்கணும். ஒரு வாய்ப்புங்கிறது மனுஷனுக்கு சில நேரத்துல கிடைக்கும். சில நேரத்துல கிடைக்காம போகும். கிடைக்கும்போது பயன்படுத்தலைன்னா, அப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போ முடியாது. அது 2 மாசம் இருக்கக்கூடாது. எல்லாம் ஒரே கான்ஸ்டன்ட்டா அந்த ஒர்க் பண்ணா மட்டும்தான் இப்ப வர்ற இளைஞர்கள் இப்ப இருக்கிற காம்படிஷன்ல ஜெயிக்க முடியும். இந்த நம்மளும் ஒரு காலத்துல அப்படி ரொம்ப கீழ இருந்து வந்த ஆளுங்க தான். நம்ம வந்து இன்னைக்கு வளர்ந்துட்டோம். இல்ல அது நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம். பப்ளிக்ல சமுதாயத்துல மரியாதை இருக்குதுங்கிறதுக்கோசரம் நம்ம வந்து இன்னைக்கு எல்லாத்துக்கிட்டயுமே அன்னைக்கு எப்படி இருந்தோமோ, அதே மாரி தான் இன்னைக்கும் நம்ம அவங்க கூட பழகுறோம், பண்றோம், எல்லாமே பண்றோம். ஆனா அதே சமயத்துல எந்த சூழ்நிலையிலும் வந்து பழச மறக்காம நம்ம நெனச்சு பார்க்க வேண்டியது கடமையா இருக்குது. ஏன்னா, எல்லாரும் நம்மளோட பயணிச்சவங்க தான் நம்மளை சுத்தி இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஃபினான்ஸ் ரீதியா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. சம்திங் ஏதோ ஒரு வாய் வார்த்தையினால கூட நம்மளுக்கு ஹெல்ப்பா இருக்கலாம். யாரைனா வந்து நம்ம எப்பவுமே லைஃப் டைம்ல பகைக்காம, உறவாடி நண்பர்களாவே வாழ்றது, நண்பர்களாவே பேசுறது, பழகுறது, ஒரு பாரம்பரியமா நம்ம முதல்ல வர்றதுனால, அந்த அந்த மைண்ட் செட் நம்மளுக்கு எப்பவுமே ஒரே மாரி இருக்குது. அவ்வளவும். இன்னைக்கு வந்து அன்னைக்கெல்லாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. அதாவது பேங்கிங் வந்து இவ்வளோ சப்போர்ட் இல்ல. இன்னைக்கு வந்து பேங்கிங் சப்போர்ட் நெறைய இருக்கு. இன்னைக்கு கவர்மெண்ட்ல இண்டிவிஜுவலா வந்து எந்த செக்யூரிட்டியுமே இல்லாம ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் லோன் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு எஜுகேஷனும் அந்த நம்ம டேலண்ட் இருந்தா போதும். அதனால இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து பிசினஸ் பண்றது ஈஸி. அதாவது அதுக்கு வழிகள் உண்டு, பணம் கிடைக்கும். ஆனா மார்க்கெட்ல வந்து டஃப். அன்னைக்கு வந்து நேருக்கு மாறு. எப்படின்னா, மார்க்கெட் பண்றது ஈஸி. அன்னைக்கு வந்து தயாரிப்பாளர் இருக்காங்க. அன்னைக்கு பணம் கிடைக்காது. நயா அ அது அந்த மாரி. இப்போ இப்போ வந்து எந்த வழியிலயும் எப்படியும் மணி சேர்த்துடலாம், லோன் வாங்கிடலாம், பண்ணிடலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியாவினுடைய நடைமுறையில ரொம்ப ஈஸியா இருக்குது. அதனால இளைஞர்கள் வந்து இன்னைக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுங்கிறது அந்த பிசினஸ் கத்துக்கிட்டு, அதனுடைய முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, இந்த மாரி ஃபினான்ஸ் எல்லாம் ஈஸியா கிடைக்கும். ஈஸியா சக்சஸ் பண்ணலாம். எதுவும் வந்து அந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும். அதே சமயத்துல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா, அதை வந்து குழந்தை எப்படி ஒரு வயசுலேருந்து வளர்த்தி பிறந்த 0லேருந்து வளர்த்தி எப்படி நம்ம 10வது, 12வது காலேஜ்ன்னு படிக்க வச்சு வெளியில வர வைக்கிறோமோ, அந்த மாரி அந்த பிசினஸ வந்து குழந்தை மாரி வளர்த்து பழகிட்டாங்கன்னா, ஈஸியா சக்சஸ் ஆகி அது சிம்பிளா சொல்லப்போனா, இன்னைக்கு இருக்கிற இந்த அ காலகட்டத்தில அன்னைக்கும் சிலர் அப்படி இருந்தாங்க. ஆனா
அன்னைக்கு இருந்தாங்கன்னா அவங்க வந்து சுத்தமாகவே எஜுகேஷன் இல்லாதவங்க அந்த மாதிரி இருந்தாங்க. அன்னைக்கு எஜுகேஷனுடைய பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட எஜுகேஷனுடைய பர்சன்டேஜ் அபவ் 90 வந்துருச்சு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு வர்றாங்க. அவங்கள்ட்ட பணம் இருக்குது, பேரண்ட்ஸ் பணம் கொடுப்பாங்க, இல்லைன்னா பேங்க்லேருந்து லோன் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அந்த பணத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணிடலாமான்னா முடியாது. அதுக வந்து முழுசாக தெரிஞ்சுட்டு அந்த பிஸ்னஸில் கொஞ்சம் மார்க்கெட் வந்து இந்த ஒரு 2 வருஷம் பார்த்தீங்கன்னா டல்லாக இருக்கும், 2 வருஷம் ஸ்பீடாக இருக்கும். அந்த டல்லாக இருக்கிற டைமில் வந்து நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா ஒரு 6 மாதம் போராடி பார்த்து போட்டு ஐயோ அது ஆகாது நம்மளுக்கு அப்படின்னு விட்டுட்டு வேறு எதையாவது போய் பண்ணிகிட்டு இருக்கிறது. அதாவது ஒரு குழந்தைய பிறந்ததுக்கப்புறம் அதைய வளர்த்தாமல் விட்டுட்டு போக முடியுமா? அது மாதிரி நம்ம ஒரு தொழிலுங்கிறது ஒரு குழந்த மாதிரி அதைய பெற்று வளர்க்குறவங்க எப்படி வளர்த்துறாங்களோ அந்த மாதிரி இதைய அது சில நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் போகும், சில நேரத்தில் காய்ச்சல் வரும், சில பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் ரெடி பண்ணி தான் அந்த குழந்தைய வளர்த்துறோம். அதே மாதிரி பிஸ்னஸ்லேயுமே அதுதான் நடக்குது. அதையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கரெக்ட் பண்ணி கொண்டு போய் எப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டில் பீக்கு சான்ஸு எப்போ கிடைக்குதோ அப்போ நம்ம அதில் வரக்கூடிய ப்ராஃபிட் அனுபவிக்கலாம், ஃபீச்சர் அனுபவிக்கலாம், பப்ளிசிட்டி ஆகலாம், நிறைய விஷயங்களை பண்ணலாம். அதுக்குன்னு கொஞ்சம் டைம் காலம் பொறுத்து இருக்கணும். அதனால் ஸ்பீடாக போகிறது ஒரு வகையில் நல்லது தான். அதே சமயத்தில் ஸ்பீடாக போகும்போது நம்மளும் அதில் என்ன இருக்குது, நம்மளுக்கு என்ன ஸ்பீடில் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஸ்பீடு போகணும். அதை விட்டுட்டு வேகமாக போய் பிரேக் ஆகி கீழே விழுந்து மறுபடியும் எந்திரிச்சு இந்த மாதிரி போயிட்டு இருந்தால் அப்புறம் லைஃப் டைமில் 2-3 இன்சிடென்ட் நடந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம் வரும். அதனால பின்னடைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பப்ளிக் வந்து உங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. நீ எங்கடா சரியில்லை அது இல்லை இது இல்லைன்னு பேசுவாங்க. ஆனால் நம்ம அதையெல்லாம் கண்டுக்கூடாது. ஏன்னா எங்கள் காலத்துலேயே அதை பேசி தான் இருந்தாங்க. 2000 திருப்பூர் அழிஞ்சு போயிடும், அவ்வளோதான், நீ தொழிலெலாம் நடக்காதப்பா, என்ன பண்ணுவீங்க, ஊருக்கு ஆடு மேய்க்கு வந்துடுவீங்களான்னு கேட்பாங்க. அந்த மாதிரியுமே இப்பவும் மண்டை குடையிற ஆளு நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் நீ பண்ண முடியாதுடா, நீயே அதெல்லாம் அன்னைக்கு பண்ணனையே பண்ணிட்டாங்க, இன்றைக்கெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் பண்ண முடியும், என்றைக்கும் பண்ண முடியும், நம்ம கரெக்டாக பண்ணலாம். அது ஏஐங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதை வந்து நம்ம முதல்ல இருந்தவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடைக்காது. இன்றைக்கி சிஸ்டத்தை தட்டினோம்னா எல்லாமே கண்ணு முன்னால் வந்து நிற்கிது. அதை ஆப்ரேட் பண்ணுறக்கும் எல்லா இளைஞர்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் இன்றைக்கி ஏஐ அப்படிங்கிற ஒன்றை பயன்படுத்தி உலகத்தில் எது வேணாலும் பண்ணிடலாம்னா கண்டிப்பாக பண்ணிடலாம். நம்மளுடைய முயற்சின்னு நம்மளுடைய ஒரு உறுதியான வாழ்க்கையில் வந்து உறுதியான முன்னேறணுங்கிற ஒரு உறுதித்தன்மை இருந்ததுன்னா நல்லா பண்ணலாம். நாட்டினுடைய லெவலையும் மேலே தூக்கிட்டு போகலாம். நம்ம வளரும்போது ஆட்டோமேட்டிக்காக நாடு ஊர் எல்லாமே வளர ஆரம்பிச்சிருது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் வளருவாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கிற நடைமுறையில் இந்த ஏஐ பற்றி சொல்லணுன்னா சொல்லலாம். அதாவது எப்படின்னா அந்த காலம்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் இல்லை, ஃபோனு ட்ரங்கால் ஒரு பூத்தில் போய் லைன் நின்று புக் பண்ணி தான் பேசணும். அது அந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் அவனை ஏதாவது பிடிங்கிறீங்க விட்டு போயிருந்தாலும் வீட்டுக்கு ஃபோன் போகாது. அப்புறம் அப்படி ஒரு சூழ்நிலை. அது கம்யூனிகேஷனில் அவ்வளோ ப்ராப்ளம். அந்த கம்யூனிகேஷனுக்கே நிறைய செலவு பண்ணோம். அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு செக்கு வந்து அன்றைக்கி ராஜஸ்தானில் இருந்து வருது அப்படின்னா 7 நாள் கொரியரில் வரும். 7ஆவது நாள் இங்கே கையில் கிடச்சோடனே மறுபடியும் நம்ம கிளியரிங் போடுவோம். மறுபடியும் 7 நாள் அங்கே போகும். அங்கே அவன் கிளியரிங் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டில் இது பண்ணி அனுப்பிச்சா தான் நம்ம பேங்க் வரும். அப்போ 15 நாள் நம்மளுக்கு வந்து அந்த டைமிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைமிங். இன்றைக்கி அப்படி இல்லை. அது உட்கார்ந்த இடத்துல அடுத்த நிமிஷம் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது, மொபைலில் பார்த்துக்கிறேன், எல்லாமே முடிஞ்சு போகுது. அன்றைக்கி அதெல்லாம் இல்லை. தனியாக ஒரு ஆள் பேங்க் போகணும், செக் கிளியரிங் போடணும், பாஸ் ஆகிடுச்சான்னு பார்க்க போகணும், அந்த ரிட்டர்னான செக்கை வாங்கணும், இத்தனை வேலை இருக்குது. அதாவது அந்த செக்டரை வந்து டோட்டலாக கவர்மெண்ட்டு ப்ளஸ்ஸு இன்றைக்கி வளர்ந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துருச்சு. அதனால் அன்னைக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்தவங்களுக்கும் இன்றைக்கி பசங்க ஆரம்பிக்கிற பசங்களுக்கும், ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்க அந்த டெக்னாலஜியும் தெரிஞ்சிருக்கிறாங்க. அதனால் அந்த தேவையில்லாமல் சுத்தல், அலைச்சல் இது எல்லாமே கம்மி. மொபைலில் வந்து டிசைனை போட்டு இன்றைக்கி ஆர்டர் வாங்க முடியும். அன்றைக்கி அப்படி இல்லை. இங்கே இருந்து ராஜஸ்தான் தூக்கிட்டு போய் பெட்டி வச்சு ஒரு பீஸாக காமிச்சு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் தான் நம்ம அதை தயார் பண்ணணும், அனுப்பணும், எல்லாம் பண்ணணும்.
அதே மாதிரி ரோடு டிரான்ஸ்போர்ட்டும் அன்றைக்கெல்லாம் 15 நாள் இல்லாமல் சரக்கு போகாது. இன்றைக்கெல்லாம் 4 நாள் 3 நாளில் இந்தியா பூரா எங்கே வேணாலும் போயிடுது. இது மாதிரி நிறைய வளர்ச்சிகள், நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது. இதையெல்லாம் பயன்படுத்தி பிஸ்னஸ் இன்னும் நிறைய க்ரோத் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்தியாவில் இன்னும் நிறைய இருக்குது. வருங்காலம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். வருங்கால இளைஞர்கள் இதை கற்றுக்கிட்டு கரெக்டாக பண்ணாங்கன்னா நல்லா பண்ணலாம். ஏன்னா பின்னால் அன்னைக்கு இருந்ததுக்கு இன்றைக்கி நாங்கள் ரெண்டையும் அனுபவிக்கிறோம். ஒன்றுமே இல்லாத காலத்தில் ஒரு அறிக்கை லைட்டை வச்சுட்டு படித்த காலத்தில் இருந்து இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்து அதே மாதிரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கம்யூனிகேஷன் இதெல்லாம் வளர்ந்தது. இதெல்லாம் ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சிக்கு இதுதான் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அந்த சப்போர்ட் இல்லைன்னா இன்றைக்கும் நிறைய டைம் வேஸ்ட் ஆகிடும். ஒவ்வொரு இடத்துக்கு நம்மளே போய் பார்க்கணும், பண்ணணும் அப்படின்னா எதுவுமே இல்லை. இன்றைக்கி ஒரு வீடியோ கால், கான்ஃபரன்ஸ் காலில் எல்லாம் ஒரு என்ன உலகம் பூரா தலைவர்கள்லாம் சேர்ந்து பேச முடியுது. அன்றைக்கி அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதனால் வருங்காலம் வந்து நல்லாயிருக்கும். சரி, நன்றி, வணக்கம். டீ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணம் முதல்ல எக்ஸ்போர்ட் ஆரம்பித்தோம். அந்த எக்ஸ்போர்ட்டில் வந்து பேமெண்ட் பிரச்சனை இருந்தது. ரெண்டாவது 100% கூட்ஸ் போய் அப்புறம் 3 மாதம் 2 மாதம் கழிச்சு பேமெண்ட் கொடுத்தாங்க. அது சாட்டிஸ்ஃபைடு இல்லை. நம்ம ஓன் பிராண்ட் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக எஸ்டி ஸ்டார்ட் பண்ணோம். அது எப்படின்னா அன்னைக்கு காலகட்டம் கூட்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணி வீக்லி ஒன்ஸு ஈரோடு மார்க்கெட்டு வியாபாரி இங்கே வந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஹேஷின் கேன், அதாவது எகென்ஸ்ட் கேஷ் கொடுத்து எடுத்தாங்க. அதனால அந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி போட்டு மெயினாக பிராண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பித்தோம். அதுவும் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு, அன்றைக்கி நிறைய வந்து எக்ஸ்போர்ட் ஜாப் ஒர்க்கெல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம அந்த ஜாப் ஒர்க் போகாததுக்கு காரணம் நம்ம ஃபியூச்சர் வேணும். எக்ஸ்போர்ட்டில் வந்து அந்த ஃபியூச்சர் இல்லை. நம்ம ஓன் பிராண்ட் பண்ணால் மட்டும்தான் ஃபியூச்சர் இருக்குங்கிறதுக்காக அதை நம்ம பண்ணோம். அன்றைக்கி வந்து நிறைய ஜாப் ஒர்க் எக்ஸ்போர்ட்டில் பண்ணலாம், டொமஸ்டிக்கில் ஜாப் ஒர்க் பண்ணவும் இன்னும் பண்ணிக்கிட்டோடு இருக்காங்க. பட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்மளுடைய பிராண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு ராயல்ட்டி, நம்மளுக்கு ஒரு மார்க்கெட்டில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் கிடைக்கிறத பார்த்துட்டு நம்ம ஃபர்தராக வந்து இது அடுத்த ஜென்ரேஷனுக்கும் உதவும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நம்ம அதை முன்னெடுத்து அது அந்த 95ல் முடிவு பண்ணினது தான். 95ல் இருந்து நம்ம தொடர்ந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் 2000 வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தோம். 2000க்கு அப்புறம் நார்த் இந்தியா போனோம். நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் மேலே போக போக ஒரு புதுசாக நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. எதுவுமே தெரிஞ்சு பண்ணல, ஒரு முயற்சி. கல்லை போடுறோம், கஷ்டப்படுறோம், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு குறிக்கோள்னு ஒன்று இருந்தது. என்னென்னா, இந்த பிராண்டு வந்து நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நிற்கணும். இது இப்போ எக்ஸ்போர்ட்டில் வந்து பெரிய லேபிள்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இன்டர்நேஷ்னல் லேபிளை வாங்கி நம்ம பண்ணி கொடுக்குறோம். நம்மகிட்ட ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, டையிங் இருக்குது, நெட்டிங் இருக்குது, காம்பேட்டிங் இருக்குது, யான் மில் இருக்குது. இது எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அவன் ஆர்டரை ட்ராப் பண்ணோன்னா பங்களாதேஷம் எங்கேயோ போயிட்டான்னா முடிஞ்சது, நீ உட்காந்துருக்கு. நம்ம அப்படி இல்லை. மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்குன்னு ஒரு நேம் வந்துடுது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது ரிசல்ட்டு தெளிவாக இருக்குது. அதுக்காக எடுக்க முடியும். 2006, 7, 8 அந்த செகண்ட் பில்டிங் கட்டிகிட்டு இருந்தோம். அந்த டைமில் பார்த்ததுன்னா பில்டிங் கட்டும்போது நிறைய ஆர்டர் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கட்டி முடித்தோடனே அந்த பில்டிங்கில் வேலை செய்கிறதுக்கு ஆர்டரே இல்லை, இருக்கிற இடத்துக்கே ஆர்டர் இல்லை. அந்த மாதிரி ஒரு அது என்ன தெரியல. அந்த நேரத்தில் வந்து எதுவுமே சேல்ஸ் ஆகிறதில்ல, தயார் பண்ணி வைக்கிறதில்ல, அப்படியே ஸ்டாக் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஆகிட்டு இருந்தது. அந்த மாதிரி அந்த பில்டிங் கட்டிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் அந்த பில்டிங் கூட வாடகை கொடுக்கலாம்னா கூட நினச்சோம். ஆனால் அப்படி இல்லை. ஒரு 6 மாதத்தில் அப்படியே சேஞ்ச் ஆகி பிக்கப் ஆகி மறுபடியும் அந்த பொசிஷனுக்கு அந்த பில்டிங் ஃபுல்லாகி மறுபடியும் இடம் பார்த்தாமல் அங்கே இங்கேயும் தொலைவ ஆரம்பித்தோம். அதுதான் ஒரு ஸ்டேஜ். ஆனால் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, 2003 வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டில் வந்து ஒரு பையர் நம்மளுக்கு வந்து நிறைய ஆர்டர் கொடுத்தாங்க. அப்போ வந்து டொமஸ்டிக் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது.
அந்த 3லேருந்து 7 வரைக்குமே கொஞ்சம் ஸ்லோ தான். அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், நிறைய எக்ஸ்போர்ட் ஆர்டர்லாம் பண்ணணும். அதெல்லாம் எப்படின்னா, அட்வான்ஸ் 50% வாங்கிட்டு கூட்ஸ் எடுக்கும்போது பேமெண்ட் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம கூட்ஸ் வந்து வாங்குறதுக்கு நிறைய க்யூ நின்னாங்க. ஏன்னா நம்ம பெரிய எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் கிளாத் எடுத்து ரொம்ப ஹையர் குவாலிட்டி பண்ணி கொடுத்தோம். ஆனால் ரேட் சீப். அன்னைக்கு ரூ. 200 கிளாத் வேல்யூன்னா நான் ரூ. 60 70 கிலோ வாங்கணும். அப்போ அதை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40% கிடைக்கும். சேல்ஸும் அகேன்ஸ்ட் பேமெண்ட்டு இமிடியட் சேல் ஆயிடுது. அது ஒரு காலகட்டம். அன்னைக்கு வந்து தயாரிப்பாளர் வந்து ரொம்ப கம்மி. அப்புறம் சில விஷயம் என்னென்னா, அன்றைக்கெல்லாம் என்ன துணி செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் சர்ப்ளஸ் மார்க்கெட்டில் மூவ் ஆகாமல் இருக்குதோ அந்த கிளாத் எடுத்து நாங்கள் தயார் பண்ண ஆரம்பித்தோம். எல்லோரும் பண்ணுறது பண்ணல. அதாவது பெஸ்ட்டு கிளாத்து, அதே சமயம் அது மூவிங்கே இல்லாமல் விற்க முடியாமல் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க லாட்டாக. அதில் வாங்கி பண்ண ஆரம்பிக்காட்டி நம்மளுக்கு அந்த ப்ராஃபிட்டபுளும் வந்தது. அந்த குவாலிட்டியில் டிஃப்ரெண்ட்டு காமிக்க முடியுது. அதில் ஜிஎஸ்எம் ஹெவியான துணி இந்த மாதிரி இருக்கிறதையெல்லாம் விட்டுருவாங்க. நம்பர் ஆஃப் பீஸ் கம்மியாக வரும் அப்படிங்கிறக்காக. நம்ம அதையும் வாங்கி அதுக்கு ஒரு ரேட் வச்சு பண்ணும்போது அதைய நல்லா ரீச் ஆயிடுச்சு. ஃபினான்ஸ் வந்து எப்படின்னா, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது எதுவுமே இல்லை. வெறும் ஒரு 25,000 35,000 ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் ரிலேஷனு அங்கே இங்கேயெல்லாம் வாங்கணும். பேங்க் போனோம். பேங்க் வந்து நீ கம்பெனிக்கு கொண்டாந்து காங்கியத்தில் வை, அங்கே தான் லேண்ட் இருக்குது, நீ அந்த லேண்டை கொடுத்து தானே பண்ணுற, நீ திருப்பூரில் பண்ண நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. சரின்னு திரும்பி வந்துட்டு அப்புறம் அதே பேங்க்கார் திரும்பி நம்மகிட்ட தான் வச்சுப்பான். இது வேறு விஷயம். அந்த டைமில் இன்னொரு பிரச்சனை வந்தது என்னென்னா, நிறைய இந்த இம்போர்ட்டட் மிஷின் செகண்ட் மிஷின்லாம் வாங்கி வச்சு நான் ஒரு 20 மிஷினாட்ட வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜாப் ஒர்க்கும் பண்ணுவோம், ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். அந்த நேரத்தில் இன்கம் டேக்ஸ் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி இம்போர்ட் மிஷின்லாம் வாங்கியிருக்கீங்க, இதெல்லாம் எப்படி வாங்கினீங்க, எது பணம் எங்கே வந்து அப்படி இப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, எல்லாம் நிறைய கடன் கண்ணி வாங்கி நாகநட்டையில் வச்சு பண்ணியிருக்கேன், இன்கம் டேக்ஸ் இனிமேல் கட்டிக்கிறோம் அப்படின்னா. சரி, நீங்கள் கொஞ்சம் பெனால்ட்டியெல்லாம் கட்ட வேண்டியது இருக்கும் அப்படி இப்படின்னா. சரி சார், கட்டிடலாம், எவ்வளோன்னு என்ன எப்படி நான் கோர்ட் லிஸ்ட் கொடுங்க, நான் இது வரைக்கும் நான் ஆடிட்டர்லாம் பார்த்துல, போய் ஆடிட்டர் பார்த்து நான் சொல்கிறேன், ஆடிட்டர்கிட்ட நீங்கள் எல்லா டீட்டெயில் கொடுக்குறேங்க, நான் கட்டிடுறேன் அப்படின்ட்டான். அப்புறம் ஆடிட்டர் அப்புறம் இதெல்லாம் போட்டு பேலன்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தேன். அப்புறம் ஒன்றும் சொல்லு. இப்போ வந்து இன்னொரு வேர்ஸில் மார்க்கெட்டில் காம்படிஷன் அதிகமாகிடுச்சு, ப்ராஃபிட் இல்லை. இன்னொரு வேறு மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தால் கம்பெனி க்ரோத் ஆகாது, டர்ன் ஓவர் ஹெச் பண்ண முடியாது, இருக்கிற லேபருக்கு வேலை கொடுக்க முடியாது, நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது கம்பெனி. அதனால நம்ம அவுட்டர் வேரில் ஒரு ஃபோக்கஸ் நல்லா இருக்கிறதுனால அதையும் பண்ண தன்மையாக. இன்னர் வேரில் வந்து ஒரு ஹை ப்ரீமியராகி நம்ம பண்ணல. மீடியம் பீப்புள்ஸ் கவர் பண்ணுற மாதிரி ஒரு இன்னர் வேர்ஸ் தான் பண்ணோம். ஆனால் இப்போ இன்னர் வேர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக பண்ணிட்டு வரோம். ஜிம்மிஸ்டோட ப்ரீமியம் குவாலிட்டி போட்டிருக்கிறோம், எல்லாமே போட்டிருக்கிறோம். அதே மாதிரி அவுட்ரு வேலை நம்ம இப்போ இந்த ரேஞ்சில் நம்ம கம்பெனி பண்ணும்போது அதை கொஞ்சம் ப்ரீமியமாக தான் பண்ண முடியும். அதை வந்து மறுபடியும் அந்த மீடியம் ரேஞ்சு லோ ரேஞ்செல்லாம் பண்ணி யூஸ் இல்லை. இப்போ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் அன்னைக்கு இந்தியாவுடைய இருந்த மக்களினுடைய மைண்ட் செட் வேறு, ஃபேஷன் வேறு. இன்றைக்கி அப்படியே என்டையர் டிஃப்ரெண்ட். அன்னைக்கு வெறும் எலாஸ்டிக் வச்சு கீழே ஃபோல்டிங் சுத்த சட்டி, ஆம்பளையும் போட்டுக்கலாம் பொம்பளையும் போட்டுக்கலாம். இன்றைக்கி அப்படி இல்லை. அதுக்கு தனியாக ஃபேஷன், அதுக்கு தனியாக ஸ்டைலு, அதுக்கு தனியாக எலாஸ்டிக்கு எல்லாமே வந்துச்சு. இதெல்லாம் அன்றைக்கி இல்லை. வேறு ஒரு இன்னர் எலாஸ்டிக் வச்சு அடித்து கொடுத்தா அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ ஃப்யூச்சர் ஆஃப் எஸ்டின்னு நம்ம போனோம்னா, இப்போ இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம், இந்த அடுத்த 5 வருஷத்துக்காக ஏதாச்சும் பிளான் இருக்கா, இல்லை அடுத்த 10 வருஷத்துக்கு என்ன பிளான் இருக்கு? அவ்வளோ. அது இல்லாமல் வேறு என்னென்ன நம்ம பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும்? இப்போது ஹவுஸ் ஆஃப் பிரான்ச் நம்ம கேள்விப்பட்டோம். இது எஸ்டி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கீங்க. இதுக்காக காரணங்கள் என்ன, அதுக்கப்புறம் என்னென்ன வெஞ்சர்ஸ் போகலான்னு இருக்கீங்க? அன்னைக்கு வந்து நம்ம பிராண்டை பற்றி தெரியாத, ஏதோ ஒன்று ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ஒரு ராயல்ட்டி மாதிரி ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்கோங்கிறதுக்காக நம்ம இந்த பிராண்டை ஸ்டார்ட் பண்ணோம்.
அது எவ்வளோ தூரம் போகும், எங்கே போய் நிற்கும் என்னங்கிறதும் தெரியாது. ஆனால் பிராண்ட் பண்ணணுங்கிறது ஒரு முடிவாகி போச்சு. அதனால் நீட்டாக பண்ணணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலமையில இப்போ புதுசாக பண்ணக்கூடிய பிராண்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு மார்க்கெட்டில் இந்தியாவில் கிட்டத்தட்ட எல்லா சிட்டிஸும் எல்லா ஸ்டேட்டும் போய் வந்துட்டோம். அங்கே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸு, ஃபேஷனு இதையெல்லாம் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போது பேட்டர்ன், புது வெரைட்டி, அந்த புதுசாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த புது பிராண்டு இதையெல்லாம் டெவலப் பண்ண வேண்டியது இன்றைக்கி கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பண்ணுறது என்டையராக அன்னைக்கு பண்ணுறதுக்கு இன்றைக்கி பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய டீம் இருக்குது. அன்றைக்கி வந்து தனியால் இல்லைன்னா 2 பேர் அவ்வளோதான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தனியால் தான் சொல்லணும். அப்புறம் தான் 2 பேர் 3 பேர் ஆச்சு. இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷன் என்ன, ஒரு பெரிய டீம் இருக்குது. இவ்வளோ பேர்த்து வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு மல்டிபிள், அதாவது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் போகக்கூடிய அளவுக்கு பிராண்டிங் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பண்ணலாம். என்னுடைய கருத்து, இப்போ இதுலேயுமே ஃபில்ட்ரு பண்ணி எங்கே நம்ம கிட்ட நல்லா போகுதோ அங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அவங்க 100% ப்ளேஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ஈஸியாக சப்போர்ட் கிடைக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சம் எல்லா பக்கமும் பண்ணிகிட்டே போனோம்னாலும் அது ஒரு என்ன சொல்கிறது, என்ன அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஐட்டம் ஃபிட் ஆச்சுன்னா அதில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி அங்கே நல்லா ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அங்கே வந்து நம்பர் 2 நம்பர் 3 எல்லாம் இருக்கக்கூடாது. நம்பர் 1ல் நம்ம இருக்கணும். அதை அந்த மைண்ட் செட்டில் பண்ணணும். பட் நம்ம இந்தியாவை விட்டு வெளியில் ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நம்ம வெரைட்டி செட் ஆனால் போகலாம். அங்கேயும் ஃபுல் ஃப்ளெட்ஜில் ஏதாவது பண்ண முடிஞ்சு பண்ணலாம். இது வந்து பாப்புலேஷனை பொறுத்து தான் இந்த இதெல்லாமே. இப்போது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா யங்கஸ்ட், அதாவது வேர்ல்டுலேயே வந்து இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா. நம்ம இந்தியாவில் வந்து இன்னொரு 10-20 வருஷ காலத்திலேயே எதை பண்ணிங்கனாலும் விற்றுடலாம். இந்த மாதிரி மார்க்கெட்டு உலகத்தில் எங்கேயும் இல்லை. சைனாவோட கிழவனுங்க தான் அதிகமாக இருக்காங்க, யங்கர்ஸ் இல்லை. வயசானவங்க தான் இருக்காங்க. ஆனால் அந்த பர்சன்டேஜ் சொல்கிறேன், யங்கர்ஸ் இருக்காங்க, பட் அந்த பர்சன்டேஜில் கம்மியாக இருக்காங்க. 140 கோடியில் நம்மளது வந்து இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, வயசானவங்க கம்மியாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது உலகத்திலேயே அதிகமாக இளைஞர் இருக்கக்கூடிய இடம் இந்தியா தான். இன்றைக்கி இந்தியாவில் விற்க முடியாத பொருளை உலகத்தில் எங்கே கொண்டு விற்றுலாம் அப்படின்னா அது சாத்தியம் இல்லை. அந்த மற்ற கண்ட்ரியை பொறுத்தளவுக்கு வந்து ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான ஃபேஷன், நல்லா ஸ்டைலு இந்த மாதிரி இருந்து ஏதாச்சும் பர்டிகுலர் ஏரியாவில் நம்மளை விட ஒரு மீடியம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கண்ட்ரியில் போய் லான்ச் பண்ணால் பண்ணலாம்.